பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அந்த சிலுவையில் அவரை அறைந்த பின்பு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டோட வஸ்திரத்தை அவர் சீட்டு போட்டு அந்த வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்களாம். ஆண்டோடைய வஸ்திரம் போடப்பட்டிருந்த வஸ்திரத்தை எடுத்து அவங்க எல்லாம் சீட்டு போட்டு அதை பங்கிட்டு கொள்கிறாங்க. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்பதை நாம் பார்த்தோம். பாருங்கள், இது எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா, சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், ஆண்டோட வஸ்திரத்தை ஃபுல்லாகவே அவர் நமக்கு அவர் அந்தளவுக்கு சிலுவையில் அவர் தரித்திரரா நமக்காக அவர் கட்டசி அவர்கிட்ட போட்டு அந்த வஸ்திரத்தை உருவிட்டாங்க. இது எப்படியாக பார்க்குறோம் என்றால், பாருங்கள், ஆதி ஆகமத்திலே ஆதாம் ஏவாள் பாருங்கள், அவங்க பாவம் செய்தபோது ஃபஸ்ட்டு அவங்க கண்டது தன் நிர்வாணி என்று காண்றாங்க. அது அவங்க பாவம் செய்ததுனாலே அவங்க நிர்வாணின்னு காணப்பட்டது. அது முந்தின ஆதாம். அதே இப்போ பாருங்கள், பிந்தின ஆதாம் அவர் எப்படி அவங்க பாவம் செய்தன்னு நிர்வாணியாக ஆக்கப்பட்டாங்களோ, அவர் உலக மனிதர்களை எல்லாரோட பாவங்களையும் தன் மீது சுமந்து கொண்டு நிர்வாணியாக்கப்பட்டு அந்த எப்படி நமக்கு அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பு எப்படி அவங்க பரிசுத்த அந்த துதியின் நாடை, அந்த மகிமையின் நாடையிலே அவர்கள் இருந்தார்களோ, அந்த ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஆடையின்றி அவர் தன்னையே முழுவதுமாக அந்த ஆடைகளை உரிந்து கொண்டார்கள். பாருங்கள், அந்த வஸ்திரத்தை அவங்க சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டாங்களாம். அப்போ அவர் அந்த முந்தின அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பு இருந்த அந்த பரிசுத்த அந்த மகிமை நாடை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அப்படியே ஆடையின்றி அவர் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய தியாகம் பாருங்கள். பரலோகத்தில் தேவனாய் இருந்த பரலோகத்தில் அவர் இந்த பூமிக்கு அவர் வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி இந்த பூமிக்கு அவர் நமக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னை மட்டும் ஒப்பு கொடுக்கல, சரீரத்தில் இருக்க எல்லாம் அவர் வஸ்திரத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டார். வஸ்திரத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். பாருங்கள், இதை மென்ஷன் பண்ணியே சொல்லப்பட்டிருக்கு. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. இந்த வஸ்திரம் அந்த ஆதாம் ஏவாளுக்கு அந்த வஸ்திரத்தை இழந்தார்கள். பாவம் செய்ததனால் அந்த வஸ்திரத்தை இழந்தார்கள். அவர் அந்த வஸ்திரம் உலக மனிதர் எல்லாரோட பாவங்களையும் தன்மேல் சுமந்து வஸ்திரமின்றி அவர் நிர்வாணியாய் அவர் சிலுவையிலே தூங்கினார். பாருங்கள், யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். இப்படிப்பட்ட தியாகம் யாரால் பண்ண முடியும்? எந்த மனிதனால் பண்ண முடியும்? எந்த ஜீவனால் பண்ண முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே. அவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பு நிமித்தமாக அவர் தன் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய வஸ்திரமின்றி அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். எவ்வளோ தன்னை எந்த அளவுக்கு முழுமையாக அர்ப்பணித்தார். அவர் அந்த அர்ப்பணித்து நிமித்தம்தான் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் மகிமை நாடையை உடுத்தி வைக்கிறார், கிருபை நாடையை உடுத்தி வைத்திருக்கிறார், துதி நாடையை உடுத்தி வைத்திருக்கிறார், அந்த நீதி நாடையை வஸ்திரத்தை உடுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவருக்காக இப்படிப்பட்ட தியாகம் செய்த தேவனுக்கு இப்படிப்பட்ட தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய வஸ்திரத்தையும் ஒப்பு கொடுத்து அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இருக்கிறார், எந்த அளவுக்கு தன்னை வெறுமையாக்கி இருக்கிறார். நாம் நாமே சிந்திப்போமா? இந்த நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு நம்மளை விட்டு கொடுத்துருக்கிறோம், எந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக நாம் அர்ப்பணித்திருக்கிறோம், விட்டு கொடுத்திருக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை எத்தனை பேத்துக்கு நாம் பிரதிபலித்திருக்கிறோம். நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கிற சமயம் இது. ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் தான் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும்
நம்ம பழிக்கு பழி வாங்குவது, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி செஞ்சுட்டாங்க, நான் அவங்களுக்கு பதிலுக்கு எதாவது செய்வேன்னு நம்ம ஏதாவது பதிலுக்கு அவங்க செய்கிறது, இல்லை அவங்க பேசின 4 வார்த்தை நம்ம பேசுகிறது. அப்படி அல்ல கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிற அன்பு. பாருங்க, கிறிஸ்து அவர் அன்பை சிலுவையில் எப்படி வெளிப்படுத்தினார். வாய் திறவாது கொண்டு போகப்படும் ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் இருந்தாரே. எவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க, எவ்வளோ துன்பப்படுத்தினாங்க, எவ்வளோ கேவலப்படுத்தும் போதும் அவர் பொறுமையாய் சகித்தாரே. அவர் தன்னுடைய வஸ்திரத்தையும் உருவி கொண்டார்களே, இருந்த ஒரு வஸ்திரம் அதையும் உருவி கொண்டார்களே, அதை பங்கிட்டு கொண்டார்களே. அவர் தன்னையே ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுத்தாரே. நமக்காக இவ்வளோ தியாகம் பண்ணி என்ன தேவனுக்கு நாம் என்ன செய்தோம்? நம்மை ஆராய்ந்து பார்த்து இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா, இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே, நன்றி அப்பா. அப்பா, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக எவ்வளோ தியாகம் செய்தீர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே மனுக்குலத்தின் ஒவ்வொருவரின் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே பாடுகளை ஏற்றுக்கொண்டு நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், பரியாசங்கள் அப்பா எல்லாத்தையும் பொறுமையாய் சகித்தீரே, ஏற்றுக்கொண்டீரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, உடைய வஸ்திரத்தையும் அவர்கள் உருவிக்கொண்டு பங்கிட்டு கொண்டார்களே. அப்பா, ஸ்தோத்திரம். நீர் எந்த அளவுக்கு எங்கள் மீது வைத்த அன்பு நிமித்தமாக இவ்வளோ பெரிய தியாகம் செய்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, உமக்காக நாங்கள் என்ன செய்தோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. கிறிஸ்து நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவரே. அப்பா, உமக்காக நாங்கள் வாழ வேண்டும், உமக்காக ஓட வேண்டும், உமக்காக உழைக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை ருசித்த நாங்கள் அநேகருக்கு உங்கள் அன்பை எடுத்து சொல்லும் பாத்திரமாக எங்கள் ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துங்கப்பா. குயவனே, உடைய கரத்தில் இருக்க களிமண் நாங்கள் ஆண்டவரே. எங்களை எப்படி வணைய வேண்டும் சித்த வைத்திருக்கிற உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா ஆண்டவரே. ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பு இருந்த அந்த பரிசுத்தமான மகிமையின் ஆடையை எங்களுக்கும் ஆண்டவரை தருவதற்காகவே நீர் இவ்வளோ பெரிய ஆண்டவரே அப்பா தியாகத்தை செய்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, அதை நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக ஆண்டவரே உமக்காக ஓடி உழைக்க இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களில் தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது ஆண்டவரே. அதை நாங்கள் ஆண்டவரே அப்பா பயபக்தியோடு அதை பரிசுத்தமாய் நாங்கள் ஆண்டவரே அதை உமக்கென்று செலவிட, உமக்காக உழைக்க, உமக்காக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஒவ்வொரு நிமிஷமும் நடந்து கொள்ள எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க. உடைய கிருபையினாலே தாங்குங்க அப்பா. எங்களால் சுயமாக எந்த காரியமும் செய்ய முடியாது ஆண்டவரே. நீரே எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளைக்கே ஸ்தோத்திரம். இந்த 2025 வருடத்தில் அப்பா 2வது மாதம் பிப்ரவரி மாதத்தில் 10ஆம் தேதியை காண கிருபை செய்தலே. நன்றி 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 அப்பா. எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன், எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் எங்கெங்க இருந்தெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்கி இருக்கிற இடத்துல உடைய பிரசனை இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமின் பிரசனை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினாலே கட்டிந்து துரத்துகிறேன். அல்லேலூயா. அப்பா, தீரா தரதரபாதிரதபா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் மகிமையின் தேவன் ஆண்டவரே. உலகத்தில் இருப்பனை காட்டில் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நாட்கொண்டு நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. மண்டையில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.